ஹாய், இது உங்கள் எம்டி என்சைக்ளோபீடியா. நான் உங்கள் எம்டி. இன்னைக்கு இயற்கை மருத்துவ குறிப்புகள் ஷார்ட்டாக பார்க்கலாம். பெண்களுக்கு வரக்கூடிய ஒரு தொடர்ச்சியான பிரச்சனைனா, நெத்தியில் ஸ்டிக்கர் பொட்டோ இல்லை குங்கும பொட்டோ வைக்கும்போது நெற்றியில் அந்த பொட்டு வைக்கிற இடம் புண்ணாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வில்வ மரத்து கட்டையோட சந்தனத்தை சேர்த்து குழச்சி அந்த நெற்றியில் குங்குமம் வைக்க வச்சு புண்ணாகியில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல தடவிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த புண் சுத்தமாகி தழும்புகள் எதுவும் இல்லாமல் சுத்தமாக இருக்கும், சீக்கிரமாக குணமாகிடும். ரெண்டாவது, சரியாக நீர் குடிக்காதனால வெயில் காலத்தில் நீர் சுருக்குன்னு சொல்லுவாங்க. யூரின் போகும்போது யூரின் வராது, வலி எடுக்கும். அதுக்கு போக்குறதுக்கு பார்லி அரிசி ஒரு கைப்பிடி எடுத்து ஒரு டம்ளர் தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆறின பிறகு குளிச்சிங்கனாக்கா உங்களுக்கு சீக்கிரம் குணமாகும். வெயில் காலங்களில் நிறைய தண்ணி குடிக்கணும். சாதாரணமே தினமும் தண்ணி குடிக்கணும். ரெண்டாவது, பெரும்பாலானவங்களுக்கு அஜீரண கோளாறு, ஜீரணம் ஆகலை, சாப்பிட்டது செரிக்கலன்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, வெத்தலை 4 மிளகு வச்சு நல்லா மென்று சாப்பிட்டிங்கனாவே ஈஸியாக ஜீரணம் ஆகிடும். அதனால தான் சாப்பிட்ட பிறகு நிறைய வெத்தலை போடுவாங்க. உடல் சூடு குறைய குளிர்ச்சியாகும். அப்போது ஜீரகத்தை தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஜீரக நீர் குடித்து வந்தீங்கன்னாக்கா உங்கள் உடம்பு குளிர்ச்சியாகும். இந்த ஜீரக நீர் உங்களுக்கு நல்ல ஜீரண சக்தியையும் அதிகரித்து நல்ல ஜீரண சக்தி செய்யும். ரெண்டாவது, வயிற்று வலி. ஏதாவது சரி சம்டைம் வயிற்று வலி வந்துகிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணும், ஒரு டம்ளர் தண்ணீரில் ஒரு ஸ்பூன் சர்க்கரையை ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டு நல்லா கலக்கி குடிச்சிங்கனாக்கா வலி உங்களுக்கு இம்மிடியட்டாக குறையத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். வணக்கம். மீதி உள்ள மற்ற குறிப்புகளை அடுத்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்கலாம். உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி.